நம்மள யாருக்கு தாங்க ரசம் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்குங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஒரு ரசங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகா போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு நல்லெண்ணெய் தாங்க பெட்டரு. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி கையாலேயே நசுக்கி போட்டுக்கோங்க. இட்ஸ் பெட்டர். அப்புறம் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. புளிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சப்பொடி, காயப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. நம்ம ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுங்க. எப்போவுமே சரி, நம்ம ரசத்தை கொதிக்க விட்டோம்னா அந்த டேஸ்ட்டு போயிருங்க. அதனால் அந்த நுரை மேலே வந்த உடனே அமர்த்திடணுங்க. நல்ல சாதத்தோட மிதக்க மிதக்க ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.